அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. டேய், நான் உன் கடைக்கு வருவேன்டா. கூட மாட ஒத்தாசையா நின்னு உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன்டா. நீ பெருசா வளர்றத நான் பாக்கணும்டா. இது போதும்க்கா, எனக்கு இது போதும். ஏன்பா, நான் அன்னைக்கு சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதடா. இல்லக்கா, இல்ல, நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்ல. ஏக்கா, மத்தியானம் ஸ்டேஷனுக்கு நானும் வரவா? வேணாம் வேணாம், நீ போய் உன் பொழப்ப பாரு. நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிடா, உடம்ப பாத்துக்க. சித்தப்பா ஒரு நிமிஷம். என்ன ராஜி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா சொல்லு. இத அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் கொடுத்துறீங்களா? அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு கடிதமா? சரி, நான் கொடுத்தேன். நீங்க சரக்கு இருந்தா அனுப்பிச்சு விட்டுருங்க. என் வீட்டுக்காரர் பணம் அனுப்பிச்சிருவாரு. சரியா? சீக்கிரம் அனுப்புங்க. கடையில சரக்கெல்லாம் கம்மியா இருக்குங்க. என்னம்மா சுகன்யா, கடை முழுக்க உன் பொறுப்புலதான் இருக்கு போல இருக்கு. ஆமா, உங்க புள்ள கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருந்தா நான் தானே கடைய பாத்துக்கணும். நடந்த பிரச்சனை அந்த மாதிரிமா. முத்துவேலும் சக்திவேலும் அங்க கோமதிக்காக நிக்கும் போது பழனி போய் நிக்க மாட்டானா? நிக்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. அதனாலதான் கடையை நான் பாத்துக்க வேண்டியது வந்துச்சுன்னு சொல்றேன். வாப்பா பழனி, வா உட்காரு. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல, வேணாம். கையில என்ன கவர்? இது அண்ணங்களுக்கு. எங்க இன்னைக்காச்சும் கடைக்கு வருவியலா இல்ல நான் தான் பாத்துக்கணுமா? இல்ல வரேன், நானே பாத்துக்கிறேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. ஏன்பா பழனி, கோமதி எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு உடம்பு ஏதாவது தெரிச்சா? உடம்பெல்லாம் தேறிடுச்சாத்தா, ஆனா மனசுதான் இன்னும் தேரல. நடந்ததெல்லாம் அதிர்ச்சியாதான்ப்பா இருக்கும். அது எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்து தொலைக்க வேண்டியதுதானே. வேற என்னப்பா பண்ண முடியும்? மீனா ஏதாவது தென்னாலங்கடி வேலை செய்வான்னு சொன்னா கூட நம்பலாம். ஏன், உனக்கு அந்த பிள்ளைக்கு ஆகாத இல்லையா? இல்லங்க, அவ கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளுதான். ஆனா மயில இப்படிதான் என்னால நம்பவே முடியல. அவ பேசி நீங்க கேட்டது இல்லையத, இப்பதான் பல்ல முளைச்ச குழந்தை மாதிரி அப்படி பேசுவா. இப்படி ஒரு அப்பாவியா, இப்படி ஒரு வெகுளியான்னு நமக்கே தோணும். அது எல்லாத்தையும் விடுங்க, சின்னதா ஒரு திருட்டுத்தனம் யாருக்கிட்டயாவது இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ ஏன் கண்ணிலே மண்ண தூக்கிட்டா பாத்தீங்களா? அப்பப்பா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கு. ஆமா, ஒரு மனுஷங்களையும் நம்ப முடியாது. ஏங்க, அவளை வீட்டுல சேர்ப்பாங்களா? அதை எப்படி சேர்ப்பாங்க? இனிமே அந்த வீட்டுல மயிலுக்கு இடமே இல்லன்னு மச்சான் சொல்லிட்டாராம். அவரு சரியா தானப்பா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்டவளுக குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பமே குட்டிச்சவரா போயிடும். என்னமோ என் பொண்ணு கோமதிக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, நமக்கு வாய்க்கிறதுல இப்படியேதான் இருக்கு, என்ன பண்றது? சரி, மயிலுக்கு இடம் இல்ல, உங்களுக்கு எப்படி? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியலையே. இல்ல, உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, இப்ப மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களா? கடை திறந்தப்ப அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விளாவரியா சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பவுமே நீங்க சொல்ல தயாரா தான் இருந்தீங்க. அவங்க அப்ப காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, அது எதையும் நான் மறக்கல சுகன்யா. மறக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அக்கா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிக்கிறதெல்லாம் சரிதான். அதெல்லாம் நான் மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக அங்கேயே போய் உட்கார்ந்துட கூடாது. சரியா? புரியுது. மறுபடியும் மச்சான் கடைக்கு போய் வியாபாரம் பாக்கணும்னு நின்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் போக மாட்டேன். நான் போனாலும் மச்சான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. எங்க அண்ணனுங்க எங்க? அவங்க மேல இருக்காங்க. சரி, நான் போய் இந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே வாடா. ஆமா, நைட் அங்கே இருந்துட்டியா? ஆமாண்ணே. இன்னைக்கு நைட்டு? இல்லண்ணே, இல்ல, இத ராஜி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. ராஜி கொடுக்க சொன்னாலா? ஆமா, இந்த ஆமா, இன்னொன்று இருக்கு, அது யாருக்கு? இது அண்ணனுக்கு. சரி, நீ போ. அண்ணே, என்ன பண்றீங்க? வாடா. அண்ணே, ராஜி இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. என்னது? தெரியலண்ணே, கொடுத்து அனுப்புச்சு. சரி, வரண்ணே. அன்புள்ள அப்பா, நான் உங்களை எவ்வளவு கோவப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து கடைசியா நீங்க என்ன வந்து கூப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி போனேன். ஊர்க்காரங்க முன்னாடி கதரோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னேன். எல்லாரும் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சேன். ஆனா அது எதுவும்ப்பா, உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. சூழ்நிலை